தொப்பைய குறைக்கிறது. இன்டர்நெட்ல இது ஒரு பெரிய டாபிக் இல்லையா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல சில ஆச்சரியமான உண்மைகள் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க 30 நாள்ல சிக்ஸ் பேக் அப்படின்னு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வரும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நிஜமாவே அதனால அந்த மாதிரி ஒரு வயிற்ற கொண்டு வர முடியுமா? அதுதான் இங்க கேள்வி. ஒரு நாளைக்கு 160 கிரன்ச்சஸ். யோசிச்சு பாருங்க. சில பிளான்ஸ்ல இப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனா நம்ம மனசுல இருக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு கிரன்ச்சஸ் பண்றதுனால அந்த மசில்க்கு மேல இருக்கிற கொழுப்பு உண்மையிலே கரையுதா? இதுக்கு சயின்ஸ் ரொம்ப தெளிவா ஒரு பதில் சொல்லுது. ஸ்பாட் ரிடக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கொழுப்ப குறைக்கிறதுங்கிறது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. ஆமாங்க, நம்ம உடம்புல ஒரு பகுதியை மட்டும் டார்கெட் பண்ணி கொழுப்ப குறைக்கவே முடியாதாம். இது நம்ம உடற்பயிற்சி பத்தி வச்சிருக்கிற மொத்த பார்வையுமே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்ப முதல்ல நாம இந்த பெரிய தப்பான புரிதலை சரி பண்ணிடலாம் வாங்க. இப்ப பாருங்க, நீங்க உடற்பயிற்சி செய்யும்போது உங்க உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி எங்கிருந்து வருது? உங்க உடம்புல சேமிச்சு வச்சிருக்கிற கொழுப்ப உடைச்சு தான் எடுக்குது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நீங்க வயித்துக்கு பயிற்சி செஞ்சா வயித்துல இருந்து மட்டும் கொழுப்பு கரையாது. உடம்பு முழுசா எங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கும். இதுக்கு பேர் தான் லிப்போலிசிஸ். அப்போ மணிக்கணக்கா கிரன்ச்சஸ் பண்றது தீர்வு இல்லைன்னா அப்புறம் எதுதான் தீர்வு? நம்மளோட உண்மையான எதிரி யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தொப்பு கொழுப்புல 2 வகை இருக்கு. ஒன்னு சப்டியூட்டேனியஸ் ஃபேட். இது நம்ம தோலுக்கு அடியில இருக்கிறது, நம்மனால கையில கிள்ளி பார்க்க முடியும். இன்னொன்னு தான் விசரல் ஃபேட். இதுதான் ரொம்ப ஆபத்தானது, நம்ம உள் உறுப்புகளை சுத்தி மறைஞ்சிருக்கும். இதுதான் நம்மளோட உண்மையான உடல்நல பிரச்சனைக்கு காரணம். இது வெறும் அழகா தெரியறதுக்கான விஷயம் இல்ல. இந்த உள்ளுறுப்பு கொழுப்பு நம்ம முக்கியமான உறுப்புகளை சுத்தி இருந்துகிட்டு உடம்புக்குள்ள வீக்கத்தை உண்டாக்குற சில கெமிக்கல்ஸை வெளியிடுது. இதனால ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா இது சீக்கிரமே மரணம் ஏற்படவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா பயப்படாதீங்க, ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வெறும் 4.5 கிலோ எடை குறைச்சாலே போதும், இந்த ஆபத்தான உள்ளுறுப்பு கொழுப்பை 30% வரைக்கும் குறைக்க முடியுமாம். இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா? சரி, எடைய குறைக்கிறதுனா உடற்பயிற்சி மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. நம்ம சமையலறைக்குள்ளேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த உள்ளுறுப்பு கொழுப்பை குறைக்கிறதுல நாம சாப்பிடுற உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க சாப்பிடுற மொத்த கலோரி அளவு ஒன்னா இருந்தாலும் கூட சில குறிப்பிட்ட உணவுகள் உங்க உடம்புல இந்த விசரல் ஃபேட்டை, அதாவது உள்ளுறுப்பு கொழுப்பை அதிகமா சேமிக்க வைக்குமா. இது ஆய்வுகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதுல வில்லன் யாருன்னா சாச்சுரேட்டட் ஃபேட், அதாவது நிறைவுற்ற கொழுப்பு. வெண்ணெய், கொழுப்பு அதிகமா இருக்கிற இறைச்சி, இதுலெல்லாம் இது நிறைய இருக்கு. ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த சாச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா சாப்பிட்டவங்களுக்கு நல்ல கொழுப்பான நட்ஸ், மீன் சாப்பிட்டவங்கள விட 2 மடங்கு அதிகமா உள்ளுறுப்பு கொழுப்பு சேர்ந்திருக்கு. அடுத்த வில்லன் ஃப்ரக்டோஸ். நாம சாப்பிடுற சர்க்கரை, இனிப்பு பானங்கள்ல இது அதிகமா இருக்கு. ஒரு 10 வார ஆய்வுல இந்த ஃப்ரக்டோஸ் கலந்த பானங்களை குடிச்சவங்களுக்கு உள்ளுறுப்பு கொழுப்பு கணிசமா அதிகரிச்சிருக்கு. ஆனா பழங்கள்ல இருக்கிற ஃப்ரக்டோஸ் வேற. அது கூட நார்ச்சத்து, தண்ணீர் எல்லாம் சேர்ந்து வர்றதால உடம்புக்கு நல்லது. நாம பேசுறது தனியா சேர்க்கப்படுற சர்க்கரையை பத்தி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். இந்த 2 விஷயங்களையும் குறைக்கிறதுக்கு நம்ம உணவுல சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சா போதும். உதாரணத்துக்கு, அதிக கொழுப்புள்ள இறைச்சிக்கு பதிலா குறைவான கொழுப்புள்ள இறைச்சி, வெண்ணெய்க்கு பதிலா ஆலிவ் ஆயில், சக்கரை போட்ட பானங்களுக்கு பதிலா தண்ணி. இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். சரி, உணவு பத்தி பார்த்தாச்சு. இப்போ உடற்பயிற்சிக்கு வருவோம். ஆனா இப்போ நம்ம இலக்கு வேற. தொப்பைய மட்டும் குறைக்கிறதில்ல, நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கிரன்ச்சஸ் பண்றதால கொழுப்பு கரையலனா அப்புறம் எதுக்கு பிளாங்க்ஸ், லெக் ரேஸ் மாதிரியான கோர் பயிற்சிகள் எல்லாம் செய்யணும்? அதெல்லாம் வேஸ்ட் தானா? கண்டிப்பா இல்ல. அது கொழுப்ப கரைக்கலனாலும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. நம்ம வயிற்று பகுதியில ஆழமா இருக்கிற டிரான்ஸ்வர்சஸ் அப்டாமினஸ் அப்படிங்கிற தசையை அது பலப்படுத்துது. இது நம்ம உடம்புக்கு ஒரு இயற்கை கார்செட் மாதிரி. நம்ம முதுகெலும்ப நேரா வைக்கவும் முதுகு வலி வராம தடுக்கவும் இது ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு, இந்த டெட்பக் மாதிரி பயிற்சிகள் அந்த கார்செட் தசைக்கு சரியான பயிற்சியை கொடுத்து நம்ம முதுகெலும்ப ஸ்திரமா வச்சுக்க உதவுது. சரி, அப்போ அந்த உள்ளுறுப்பு கொழுப்பை எரிக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்குதான் ஹை இன்டென்சிட்டி உடற்பயிற்சி, அதாவது HIIT ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தீவிரமான உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்புல சில ஹார்மோன்கள் சுரந்து அந்த ஆழமான கொழுப்புல இருந்து சக்தியை எடுக்க சொல்லி சிக்னல் கொடுக்கும். அப்போ ஒரு நல்ல பிளான் எப்படி இருக்கணும்?
வாரத்துக்கு 2 அல்லது 3 நாள் ஒரு 15-25 நிமிஷம் HIIT மாதிரி தீவிரமான உடற்பயிற்சி. கூடவே தினமும் குறைஞ்சது ஒரு 8000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். தீவிரத்தை விட தொடர்ச்சியா செய்யறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சரி, இது எல்லாம் செஞ்சா ஒரு 30 நாள்ல என்ன நடக்கும்? நீங்க நினைக்கிறத விட மாற்றங்கள் வேகமாவே தெரியும். முதல் வாரத்திலேயே நீங்க உங்க சாப்பாட்டை சரி செஞ்சதால உடம்புல இருந்த வீக்கமெல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் எடை குறைஞ்ச மாதிரி உணர்வீங்க. 2வது வாரத்துல உங்க பசி கண்ட்ரோலுக்கு வரும். இந்த புது பழக்கம் உங்களுக்கு செட் ஆக ஆரம்பிக்கும். 3வது வாரம் உங்க எனர்ஜி லெவல் அதிகமாகும், தூக்கம் நல்லா வரும். 4வது வாரத்துல நீங்க அளந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் தெரியும். உங்க உடல் எடையில 2-5% வரைக்கும் குறைஞ்சிருக்கலாம். இது எல்லாமே உங்க உடம்பு படிப்படியா தன்னை மாத்திக்கிறதுக்கான அறிகுறிகள் தான். அப்போ மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல மட்டும் கொழுப்ப குறைக்கிறதுங்கிறத மறந்துடுங்க. அதுக்கு பதிலா சரியான உணவு, புத்திசாலித்தனமான உடற்பயிற்சி மூலமா உடம்புல இருக்கிற மொத்த கொழுப்பையும் குறைக்கிறதுல கவனம் செலுத்துங்க. அப்போதான் நம்ம உண்மையான எதிரியான உள்ளுறுப்பு கொழுப்ப ஜெயிக்க முடியும். இப்போ உங்களுக்கு கட்டுக்கதை என்னன்னு தெரியும், அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்னன்னு தெரியும். அப்ப சொல்லுங்க, உங்க பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன?